பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோட கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் 129ஆம் சங்கீதத்தினுடைய 4வது வசனம். கர்த்தரோ நீதியுள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. துன்மார்க்கருடைய கயிறுகளை அறுக்கிற ஒரு தேவன். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறேன். நான் ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். எல்லா காரியங்களையும் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக தினந்தோறும் போய் நின்று ஜெபித்து வேதம் வாசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற எனக்கு விரோதமாக என்றைக்குமே ஒரு கூட்டம் நிற்கத்தான் செய்யும். விரோதமாக நிற்கிற மனிதர்கள் நமக்கு விரோதமாக நின்று கொண்டு தான் இருப்பாங்க. நமக்கு விரோதமான காரியங்களை செய்கிறது மட்டும்தான் அவங்களுடைய மிகப்பெரிய வேலையாக இருக்கும். அப்போ ஆண்டவர் எதை முன்வைத்து என்ன காரியத்தை செய்கிறாரு அப்படின்னா, கர்த்தரோ நீதியுள்ளவர். நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் நீதி செய்கிற நீதியுள்ள நியாயாதிபதியாக நிற்கிறாரு. அப்போ அவருக்கு முன்னாடி நான் நிற்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. துன்மார்க்கன் எனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் நின்றுச்சு. ஒரு கூட்டம் எனக்கு விரோதமாக கொக்கரிச்சுது. எனக்கு விரோதமாக எல்லா காரியங்களையும் ஒரு கூட்டம் செஞ்சுச்சு. ஆனால் அவர்களினுடைய கயிறுகளை தேவன் அறுத்து போட்டார். அவர்கள் என்னென்ன காரியத்தெல்லாம் முன் வச்சு எனக்கு விரோதமாக துன்மார்க்கத்தை செஞ்சு என்னை எப்படியாவது அவமானப்படுத்தணும், நிந்திக்கணும், எல்லா காரியத்தையும் செய்யணும்னு அந்த கூட்டம் எப்போ எழும்புச்சோ, எழும்புன காரியத்தை எல்லாத்தையும் கர்த்தர் எனக்கு ஒட்டச்சார் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிற நேரம் நெருங்கிவிட்டது. அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை என்னன்னா, நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, கர்த்தருக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துக்கு முன்னாடி போய் நீங்கள் நிற்கும்போது, ஆண்டவரே எனக்கு எப்பொழுது எப்படியாவது இந்த துன்மார்க்கனுடைய கையிலிருந்து எங்களை விடுதலையாக்குங்க, இந்த போராட்டத்திலிருந்து கர்த்தர் எங்களை மாற்றுங்க, இந்த சூழ்நிலையை எங்களுக்கு மாற்றுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்று கேட்டு கதறிக்கொண்டு இருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, நீங்கள் என்ன சாட்சியிட போறீங்க அப்படின்னா, துன்மார்க்கனுடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று சொல்லி இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் சொல்ல போறீங்க, எனக்கு விரோதமாய் துன்மார்க்கர் செய்த திட்டங்களை கர்த்தர் நொறுக்கினார், அந்த துன்மார்க்கனுடைய கயிறுகளை தேவன் அறுத்து போட்டார். கேட்கலாமா ஆண்டவரிடத்துல? ஆண்டவரே, நாங்களும் இந்த சாட்சி சொல்லணும் ஆண்டவர். எங்களுக்கு விரோதமாக நிறைய பேர் நிற்கிறாங்க, நிறைய காரியங்களை பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஐயோ, இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நமக்கு விரோதமாக செஞ்சிட்ருக்கிறாங்களே, இப்படிப்பட்ட வேலைகள்லாம் நமக்கு விரோதமாக நடக்குதே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நாமளே நிறைய நேரங்கள் அப்படியே கலங்கி தவிச்சு, ஐயோ இந்த சூழ்நிலை எப்படி ஆகுமோ, இது என்ன ஆகுமோ, இவங்க இப்படிப்பட்ட ஆட்களாச்சே, இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்களோன்னு சில பயமும் நடுக்கமும் கலக்கமும் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன நம்மளை சொல்ல வைக்க போகிறார் அப்படின்னா, அப்படி பயந்து கொண்டு இருக்கிற நாம, எனக்கு விரோதமாக அவங்க எழும்புனது உண்மைதான், எனக்கு விரோதமாக அவங்க காரியங்களை செஞ்சது எல்லாமே உண்மைதான். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, என் தேவன் என் கூட இருக்கிறதுனால, அவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறதுனால, அவங்க செஞ்ச எதுவுமே என்ன பாதிக்க போவது கிடையாது. அது ஒரு நாளும் என்ன சேதப்படுத்த போவது கிடையாது. அதிலிருந்து என் தேவன் என்னை விடுதலையாக்குவார், என் தேவன் என்னை விடுவிப்பார். அந்த போராட்டங்கள் என் வாழ்க்கையில் சுத்தமாக ஒன்றுமே இல்லாத அளவுக்கு என் பரலோகத்தின் தேவனானவர் என்னை நடத்துவார். இதுதான் நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் எப்படி நிற்கணும் அப்படிங்கிறத கர்த்தர் சொல்கிறார். அவங்க கயிறுகளை என் தேவன் அறுத்து போட்டார். அவங்க எனக்கு விரோதமாக எழும்பதான் செஞ்சாங்க, சில காரியங்கள் எல்லாம் எனக்கு விரோதமாலாம் பண்ணினாங்க. ஆனால் அவங்களுடைய கயிறுகளை அறுத்து போட்டு என் தேவன் என்னை விடுதலையாக்கினார். இன்னைக்கு நாம் எத்தனை பேர் சொல்ல போகிறோம்? அப்படி எத்தனை பேரால் இப்படி ஒரு சாட்சி கொடுக்க முடியும்? இப்படி ஒரு சாட்சியை தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் சொல்ல வைக்க போகிறாரு. இதுதான் தேவனினுடைய அனாதி திட்டமாக இருக்குது. அப்போ துன்மார்க்கர் நமக்கு விரோதமாக எழும்பி சில காரியங்களை செய்து அவங்களுக்கு பெரிய நெட்வொர்க் வச்சு அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் செய்கிறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க, அவங்க அப்படி முடியுது, இப்படி முடியுதுன்னா கர்த்தர் நம்மளை என்ன சொல்ல வைக்க போகிறாரு அப்படின்னா, அவங்க அவ்வளோ பெரிய ஆட்கள் எனக்கு விரோதமாக எழும்புனாங்க, எல்லா காரியத்தையும் செஞ்சாங்க, ஆனாலும் அவர்களுடைய கிரியைகளை என் தேவன் முறியடித்தார். இதுதான் ஒரு அற்புதமான சாட்சியா. நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்னா, துன்மார்க்கரனுடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்லுவதாக. அந்த இஸ்ரவேலுக்கு பதிலாக உங்கள் பேரை போட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ சொல்ல போகிறீங்க, என் தேவன் எனக்காக விடுதலையாக்கினார், அவங்க கயிறுகள் எல்லாம் ஒட்டச்சி போட்டார், நொறுக்கி போட்டார், அவங்க ஆலோசனைகள் திட்டங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் நொறுக்கிட்டார். எனக்கு இப்போ நான் விடுதலையோடு இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் மனமகிழ்ச்சியாக இருக்கேன், என் குடும்பம் இன்றைக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி
நீங்கள் சாட்சி கொடுக்கும்படி ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பரலோகத்தின் தேவனானவர் இன்றைக்கு வரைக்கும் எங்களோடு கூட இருந்து நீதியுள்ள தேவனாய் இருந்து எங்கள் துன்மார்க்கர் எங்களுக்கு விரோதமாய் செய்த கயிறுகளை கர்த்தர் அறுத்து போட்டு நடத்தின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைச்சிங்க, சூழ்நிலைகளை மாற்றினீங்க. பரலோகத்தின் தேவனுடைய கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த சாட்சியை நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தை கேட்குற எல்லாருமே அதை சொல்ல அவர்களை தகுதிப்படுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா விதமான தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். உங்க பரிசுத்த பிரசன்னத்துக்கு நேராக ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளை கர்த்தர் நொறுக்கி போட்டு நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். தடைகளை உடங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.